வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பார்க்குக்கு வந்திருக்குங்க. ஆனால் இந்த பார்க் வந்து ஒரு யூஸ்வலான பார்க் மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்கு. நமக்கு ஒரு நாலேஜ் செஷன் மாதிரி தரக்கூடிய பார்க்குன்னு கூட சொல்லலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய பார்க்கு. வாங்க இந்த ஒரு தீம் பேஸ்ட் பார்க். இது பேசிக்காக இந்த பார்க்கை பற்றி நம்ம உள்ள போய் பார்ப்போம். கோயம்புத்தூரில் நிறைய பார்க்குகள் இருந்தாலுமே இந்த பார்க் வந்து மற்ற எல்லா பார்க்கை விடவும் ஒரு தனித்துவமான பார்க்குங்க. நிறைய பார்க்குகள் கோயம்புத்தூரில் இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி போகிற பார்க்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் 2 பார்க் இருக்குது. ஒன்றுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, இன்னொன்றுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் சார்ஜ் பே பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரியநாயக்கம்பலம் அப்படிங்கிற இடம், இது வந்து ஊட்டி போகிற வழி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுல ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயால இருக்கிற இந்த ராமாயணா தீம் பார்க் தான் வந்திருக்கோம். இந்த தீம் பார்க் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 rupees கலெக்ட் பண்றாங்க. பட் ஒர்த்து தான். ஹனுமார் வாரம் எப்படி பாருங்க, அவரோட நெஞ்சை கலந்து காமிக்கிறாரு. உள்ள வந்து ராமரும் சீதையும் வந்திருப்பாங்க. வாங்க பார்க்ல போய் எப்படி இருக்கு, என்னென்னலாம் விளையாட்டும் இந்த ராமாயணம் எப்படி கம்பைன் பண்ணிக்காங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பார்க்ல நீங்க பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லா பெஞ்சஸ் இருக்கு. நிறைய வயசானவங்க வந்து உட்கார மாதிரி இருக்கு. எக்கச்சக்க கிட்ஸ் வந்து இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கிட்ஸும் வந்து தரவா இந்த பார்க்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. 10 ரூபாய்ங்க வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க. நம்ம நிறைய பார்க் போயிருப்போம். இங்க வந்து பெருசா மரங்கள் இருக்கும், பட் செடி கொடிகள்லாம் அவ்வளோ அந்த டிசைன்ஸ் கிடையாது. விளையாட்டு, அப்புறம் அந்த ராமாயண தீம் பேஸ்டு விஷயங்கள். சரி வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ பார்க்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அல்லது ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு இது வந்து இந்த தாடகை அப்படிங்கிற அரக்கியோட சிலைதாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சறுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடா இந்த போர்டு கூட வச்சிருக்காங்க. ராமர் வந்து விஸ்வாமித்திரோட தவத்தை கலைக்கிற அல்லது டிஸ்டர்ப் பண்ண இந்த தாடக நாட்சி வந்து கொண்டிருக்காரு. அதை பத்தின ஒரு ரைட்டப்பும் அந்த சிலையும் தான் இருக்கு. ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்கா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தாடக நாச்சி அம்மன் மலைன்னு சொல்லி ஒன்று பொள்ளாச்சியில் இருக்குங்க. அங்கே கூட நீங்கள் முடிஞ்ச போகலாம். ஸோ ஜடாயுங்கிற கழுகோட சிலைமே இருக்கு. அதுலேயும் ஒரு தூரி வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க. ராமர் ஸ்வயம்பரம் பண்ண அந்த வில்லுமே வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரைட்டப் தான் இங்கே இருக்கு. சீதையோட பாதுகாப்புக்காக லக்ஷ்மணன் போட்ட லக்ஷ்மண் ரேகாதுங்க. ஸோ இதில் அப்படியே குழந்தைகள் அப்படியே ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி வர மாதிரியான ஒரு செட்டப் தான் இதில் இருக்கு. ராமர் வனவாசம் போகும்போது பரதன் கிட்ட அது அரியணை வந்தது இல்லைங்களா. ஆனால் பரதன் வந்து ராமரோட செருப்பை வச்சுட்டு ஆட்சி நடத்தின அப்படி இல்லையா, அதுக்கான செட்டப் தான் இங்கே இருக்குது. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சேரில் ஏறி உட்கார்றதுக்கு. கபந்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை ராமர் லக்ஷ்மணர்கள் எப்படி அவனை வந்து கொன்று அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளே செட்டப் இருக்கு.
இதுதான் ஹனுமர் தூக்கிட்டு வந்த சஞ்சீவ மலைங்க. நல்லாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வழியா குழந்தைகள் ஏறி இங்க இறங்குறாங்க. ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றாங்க. அதுதான் இந்த பார்க்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் சொல்லுவேன். சின்ன குழந்தை வேற பயந்துக்குவாங்க, பட் ஓரளவுக்கு ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து சம்பாதி அப்படிங்கிற ஒரு கழுகுங்க. இந்த கழுகு தான் வந்து இந்த வானர கூட்டத்துக்கு வந்து சீதை வந்து எங்க இருக்காங்க, இலங்கையில வந்து ராவணன் கொண்டு போயிட்டு அப்படிங்கிறத வந்து அதாவது வானர கூட்டத்துக்கு சொன்ன கழுகு தான் சம்பாதி. சூப்பரா இருக்குல்ல. ஒவ்வொரு இதுலயுமே ஒரு விளையாட்டை வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பார்க்கோட ஒரு ஸ்பெஷலுங்க. ரிஷ்யமுக பர்வதம் ஒரு மலை. வாலி அவரோட நிகழ்ச்சியிலும் அவரோட வாழ்க்கை தொடரும். சுக்ரீவன் அவர்கிட்ட இருந்த அந்த சண்டை அதெல்லாம் பத்தி இங்க போட்டிருக்காங்க. கீழே ஒரு தூரியமே சூப்பரா இருக்கு. மாயமான். ஸோ மாயமான் வந்து எப்படி வந்து ராமலட்சுமணன் வந்து ஏமாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரைட்டு இருக்கு. தசரதனுக்கு வந்து முதல்ல குழந்தைகள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஒரு வசிஷ்ட முனிவரோட அறிவுரைப்படி வேள்வியை நடத்துறாப்படி. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தைகள் எல்லாம் பிறகுது. அதை பத்தின ஒரு ரைட்டு கூட இருக்கு. அதுக்கான ஒரு தீரியுமே இங்க வச்சிருக்காங்க. ராமர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல இதை வச்சிருக்காங்க. சூப்பரான பார்க்குங்க. நம்ம பார்த்தாச்சு. காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை, கொசுக்கள் எக்கச்சக்கமா வரும். அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூருக்கு டூரிஸ்டா வரீங்க, கண்டிப்பா இந்த பார்க்குக்கு போங்க. குழந்தைகளுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற இந்த பார்க்கில் குறைஞ்சது ஒரு 1 to 2 hours தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பார்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.